கதையோட ஆரம்பத்துல நைட் டைம்ல ஒரு கிராம பகுதியான ஒரு இடத்துல ஒரு ஒத்தையடி ரோட்ல கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். கார்ல ஒரு கப்பல் தான் இருப்பாங்க. அதுல இருக்கிற லேடி தூங்கிட்டு இருக்கும்போது இவன் காரை வேகமா ஓட்டிட்டு வர சடனா குறுக்கால ஏதோ ஒன்று வருதுன்னு தெரிஞ்சு அப்படியே டக்குன்னு காரை சைட்ல கொண்டு போய் நிறுத்திடுறான். இந்த ஜெருக்குல அந்த லேடி கண் விழிச்சிட்டு ஏன்டா ஏன்டா கார் நிறுத்தணும்னு கேட்டதுக்கு இல்ல தெரியல ஏதோ ஒரு முயல் குறுக்கால வந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சைட்ல ஏகப்பட்ட பன்னிகள் எல்லாமே காட்டு பன்னிகள் எல்லாம் ஓடுற மாதிரி தெரியும். இவ்வளவு பனி எங்கிருந்து ஓடுது, ஒருவேளை ஏதாவது வேட்டைக்காரங்க இதை துரத்துறானோ அப்படின்னு இவங்க யோசிப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பெரிய மிருகம் கத்துற மாதிரியான சத்தம். அடுத்த செகண்டே அவங்க காரை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண சீன் கட் ஆகுது. காலங்காத்தால ப்ரூஸுங்கிற ஒருத்தன் தன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு தான் வந்துகிட்டு இருப்பான். பக்கத்துல உட்காந்துருக்க லேடி அது அவனோட ஒய்ஃபா இருக்கும். அப்புறம் பின்னாடியில் இருக்கிறது ப்ரூஸோட பொண்ணு பசங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு ஒருத்தன் தௌலத்தா வாய் பேசிக்கிட்டே இருக்கிறான்ல, ஸோ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். எல்லாரும் இப்போ அந்த ப்ரூஸோட ஒய்ஃப் இருக்கிறாங்களா, அவங்கள நம்ம டெபின்னு வச்சுக்கலாம். அவங்களோட அண்ணனை மீட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏதோ வெக்கேஷனுக்காக லீவ் விட்டுருக்காங்க போல. கிராமத்துல டெபியோட அண்ணன் ஒரு ஃபார்ம் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அங்க போய் லீவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், சில் பண்ணிட்டு வரலாம் தான் இப்போ கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்களா. ஒன்ஸ் ஊருக்குள்ள வந்தோடனே அங்க இருக்கிற பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல்லாம் போட்டு கடையில தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்லயே ஒரு பப் ஒன்று இருக்கும். ஆனா அந்த பப்பை நடத்துற லேடி பேரு ஷாஷா. எவன்டா அவன் இந்த வரக்காட்டுக்குள்ள புதுசா கார்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்கிற மாதிரி அந்த ஷாஷா அவங்களையே நோட் விட்டுக்கிட்டு இருப்பாளா. வேலை பார்க்காம வெளியில என்ன போல வேடிக்கை பார்க்குறேன்னு ஷாஷாவோட அப்பாவும் வந்துட்டு அவங்கள பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு அவங்க யாருன்னே தெரியல. டவுன்ல இருந்து எவனாவது சும்மா கேம்ப் போறன்னு வந்திருப்பானுங்க லூசு பசங்கிற மாதிரி ஒரு கிண்டல் பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாரு டேபிள் சேர்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு. அங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு வயசான நபர், ஒரு பிளாக் ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் என்னப்பா ஊருக்கு புதுசா, அப்புறம் சரக்கு தம்மு அந்த மாதிரிலாம் ஏதாவது அடிப்பீங்களாங்கிற மாதிரி நம்ம ப்ரூஸோட பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவன் ரொம்ப திமிரா எங்களுக்குலாம் அந்த பழக்கம் இல்லை, உங்களுக்கு கீது இருந்துச்சுன்னா வேணும்னா ஒரு சிகரெட் டப்பா வாங்கிக்கிற மாதிரி கொஞ்சம் காசு கொடுப்பானா. அவரும் அதை மறுக்காம வாங்கிக்கிறாரு. ஆனா அதை வாங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகும்போது தான் அவரு போற வண்டியை நோட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிய வருது அந்த ஆள் இந்த ஊர்ல ஒரு ட்ரில்லிங் கம்பெனி வச்சிருந்திருக்கா. ஸோ இந்த போர்வெல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அப்புறம் இந்த எக்ஸ்கவேட்டர்லாம் யூஸ் பண்றான் அந்த மாதிரியான ஒரு கம்பெனி. என் மாமி இந்த ஊர்ல லிட்டரலா ஒரு பணக்காரனா இருக்கிற ஒருத்தனுக்கு நீ $20 கொடுத்துருந்திருக்கியா, ரொம்ப பெரிய விஷயம் தாங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்களாம் அந்த பாய் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுவே ஷாஷாவோட அப்பா இன்னும் அந்த பார்ல இவங்களே வெளியில வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது எப்படி அவருக்கு புரிஞ்சிருது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம ஊர்ல இந்த பர்னி இருக்கிறான்ல அந்த மொட்டை, அவனோட தங்கச்சி தான், நல்லா நோட் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த ஷாஷாக்கும் தெரியுது ஆமா யாரு அந்த ப்ரூஸோட ஒய்ஃப் தான் சொல்றாங்க. இருந்தாலும் ப்ரூஸ் யாருன்னு இந்த ஷாஷாக்கும் ஷாஷாவோட அப்பாவுக்கும் தெரியல. ஏன்னா ரீசெண்டாக தான் ப்ரூஸை வந்து இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற அவங்க 2 பேர் பசங்களுமே வந்து ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி இருந்த ஹஸ்பண்டுக்கு பிறந்த பசங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல்லாம் போட்டுட்டு மெதுவாக காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் ஆஃப் ரோடிங் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. இன்னத்துக்கு காருக்குள்ள கொண்டு வந்து விட்டு இருந்திருப்பான். சாவுராக்கி வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியாடான்னு இவங்களுக்கு காண்டாகும். இருந்தாலும் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு பொறுமையா வரேன். இப்போ அதுவே ஒரு ஃபார்ம்ல சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகளுக்குலாம் ஒருத்தர் பால் கொடுத்துட்டு இருக்கிறாருல, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. பிளஸ் டெபியோட அண்ணனும் இவர் தான். எல்லாரும் அங்க ஃபார்முக்கு வந்தோடனே மனசு அவ்வளோ பெருசா இருப்பாரு. ஸோ இருக்கிற எல்லாரையும் அப்படியே கட்டி தழுவிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாய் ஃப்ரெண்டையும் ப்ரூஸையும் அவர் பாக்குறாரு போல. ஸோ அதனால ஃபேமிலிக்கு வெல்கம்ங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வராரு. அப்போ அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயியை காட்டுறாங்க. அண்ட் இவன் தான் மத்தியானம் அந்த பைக் எடுத்துட்டு ஆஃப் ரோட் பண்ணிட்டு இருந்தான்ல, அதுவும் இவன் தான். சரகு எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தவனுமே அங்க நாய்க்கு சாப்பாடுலாம் போட்டது அப்படியே கிடக்குமா. இந்த நாய் வேற எங்க போச்சுன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த நாய் எங்கேயோ இருந்து குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். எங்கடா வெறும் சத்தம் மட்டும் கேட்குது, ஆளை காணோமேனு இவனும் அந்த நாயை தேடி வருவானா. அப்படி அவன் ரொட்டில் வரும்போது ஒரு வேலி போட்டிருந்திருக்க பகுதியில் அவன் நாயை ஏதோ ஒன்று இருட்டில் பயங்கரமா கடிச்சு சாகடிக்குதுன்னு மட்டும் உனக்கு தெரியுது. ஆனா அது என்ன ஏதுன்னு உனக்கு புரியாம இருக்க அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தோன்னே அந்த பண்ணி அடிச்சு அவனை காலி பண்ணுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஷாஷாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரு இந்த வேலிலாம் போடுவாங்கல்ல, இந்த மாதிரியான வேலையை கொஞ்சம் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கிறாரு போல. ரீசெண்டா வயல்கள்ல இருக்கிற நிறைய இடங்கள்ல வேலிகள்லாம் கட்டாயிருக்கும். மோஸ்ட்லி இங்க காட்டு பண்ணிகள் ஜாஸ்திங்கிறங்காட்டி பண்ணி பார்த்த வேலையா இருக்கும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான உடன் ஸ்லாப்ல அவர் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு பெரிய உரும்பல் சத்தம் ஒன்று கேட்டிருந்திருக்கும். அந்த சத்தம் லிட்டரலா ஒரு பயமுறுத்தி இருந்திருக்க. இப்போ அதுவே ஷாஷாவோட பார்ல மத்தியானத்துக்கு மேலேயே பயங்கரமா கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் போல. அப்ப அந்த பாருக்கு ஒரு தொப்பி போட்ட நபர் வருவாரு. இவரு ஷாஷாவோட அப்பா இருக்கிறாருல, ஸோ அவரோட ஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஆளை பார்த்தோன்னே என்ன எங்க அப்பா தான் அனுப்பி விட்டாரா அப்படின்னு கரெக்டா கேட்பா. ஏன்னா ஷாஷாவோட அப்பாவும் இந்த தொப்பி போட்ட நபரும் இவங்க 2 பேரும் தான் பன்னிகளை வேட்டையாடுவாங்க. ஸோ இப்படி நைட் டைம்ல கேம்ப் போட்டு பன்னிகளை வேட்டையாடுறதுக்காக நைட்டு காட்டுக்குள்ள கேம்ப் போட்டு இருந்திருப்பாங்க. கேம்ப் போட்டாலே சரக்கும் கூட இருக்கணும்ல, அதனால
அதனால சாஷாவும் ஒரு பொட்டியை எடுத்து குடுத்துட்டு, "இங்க பாருங்க, காலையில ஒழுங்கா அப்பாவ வீட்டுக்கு கூட்டு வந்துரணும். இல்லன்னு வையேன் மகனே என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற" மாரி அந்த ஆள மிரட்டி தான் அந்த சரக்குலாம் குடுத்து அனுப்புறாளாம். அன்னைக்கு நைட்டு சாஷாவோட அப்பாவும், அந்த தொப்பி போட்ட நபருமே ஒரு இடத்துல வந்து கேம்ப் போட்டிருந்திருப்பானுங்க. 2 பேருமே கார்ல தான் வந்திருந்திருப்பானுங்களா. அப்படியே தீ மூட்டிட்டு அதே இடத்துல தம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருப்பானுங்க. ஆனா அப்போ தூரத்துல வேற யாரோ கேம்ப் போட்ட மாரி தெரியுமா? எவன்டா அவன் பெர்மிஷனே இல்லாம இங்கெல்லாம் கேம்ப் போறது? அதுவும் நம்ம ஊர்ல நம்ம இப்படி வேட்டையாடுற இடத்துல எவன்டா கேம்ப் போட்டுக்கிறது? சரி, நம்ம ஓவரா சரக்கு அடிச்சிருக்கோம். அதனால வண்டியில எடுத்துட்டு போகக்கூடாது. நம்ம நடந்தே போவோங்கிற மாரி 2 பேர் நடந்து வருவானுங்களா அந்த வெளிச்சத்தை நோக்கி. அந்த ஊருக்கு யாரோ டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்காங்க போல. ஸோ அவங்க தான் கேம்ப் போட்டிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரியே உள்ள நுழைஞ்சு கேம்ப் எல்லாம் அத்து விட்டு இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க ஆரம்பிக்க, சாஷாவோட அப்பாவும் அந்த தொப்பி போட்ட நபருமே வந்துகிட்டு இருந்திருப்பானுங்களே. ஆனா ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, என்னடா இது உலகமே புரியல, நாமளும் ரொம்ப நேரமா நடக்கிறோம், ஆனா இருந்தாலும் தூரங்கிறது குறையவே இல்லை, போதை தான் குறையிற மாதிரி இருக்குதுன்னு உட்காந்து இன்னும் சரக்கடிச்சிட்டு இருப்பானுங்க. ஒன்ஸ் பாட்டில் காலியானோடனே திருப்பி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் தூரத்துல இருந்துகிட்டே, "ஏய் மாமி, என்ன எலோட ஆகுதுன்னு" அந்த சாஷாவோட அப்பாவும் ஷாக்காக, "கூட கூட நானும் பாக்குறேன்னு" அந்த தொப்பி போட்டவரும் வாங்கி பாக்குறாரு. என்னடா யானைக்குட்டி மாதிரி இவ்வளவு பெரிய பண்ணி என்ன ஒரு டன்னுக்கு இருக்குமான்னு யோசிச்சுட்டு கன்னை வச்சு அவரு ஃபயர் பண்றாரு. ஆனா அது மிஸ் ஆயிருது. சரி அடுத்த டார்கெட்ல முடிச்சிடலாம் அப்படின்னு பாயிண்ட் பண்ணா காணோம். அந்த சத்தத்துல அது எஸ்கேப் ஆயிருக்குமா. இருந்தாலும் சாஷாவோட அப்பா விடுற மாதிரி இல்ல. வா போய் அந்த கேம்ப்ல யாராவது இது உயிரோட இருக்கிறாங்களான்னு அந்த தொப்பிக்காரனையுமே கூட்டிட்டு வந்து பாப்பாரு. அந்த இடத்துல 2 பாடிஸ்ங்கிறது இருக்கும். ஆனா 2 டென்ட் இருந்த மாதிரியும் தெரியுது. 2 பாடிஸ் இருக்கு, 2 டென்ட் இருக்குதுன்னா டெஃபினட்டா 4 பேர் இருந்திருப்பாங்க. மேபி இந்த 2 பேரை கொலை பண்றதை பார்த்தாலுமே மிச்சம் 2 பேர் எஸ்கேப் ஆயிருப்பாங்களோன்ட்டு முதல்ல இவங்களும் தேடலாம் தான் இருப்பாங்க. ஆனா இவங்க கொண்டு வந்த ரைஃபிள்ல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். இவங்க புல்லட் கேஸ் கொண்டு வரல. அதனால வேற வழி இல்லாமே நீ போய் புல்லட்டையும் காரையும் எடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன்னு நம்ம சாஷாவோட அப்பா இருக்கிறாருல, ஸோ அவரு அந்த தொப்பிக்காரனை தான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. சரின்னு அந்த ஆளும் நடந்து வந்துகிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒளியிறகு கூட எதுவுமே இல்லை. அப்படியே பறந்து விரிஞ்ச நிலம். அவனோட கண்ணு முன்னாடியே அவ்வளோ பெரிய உருவங்கிறது வந்து நிக்க, என்னடா இது காண்டா மிருக மாதிரி இருக்கேன்ட்டு அந்த ஆளுக்கும் அது பார்க்கறதுக்கு அதிர்ச்சி தான். இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. அதனால கையில் இருக்கிற கட்டையை வச்சுட்டு அந்த பண்ணி அவர் எதிர்த்து நிக்க, அது ரொம்ப சுலபமா ஒரு அடிச்சு காலி பண்ணியிருந்திருக்கு. சாஷாவோட அப்பாவுக்குமே ஏதோ ஒன்று கத்துன மாதிரியான சத்தங்கிறத கேட்டிருந்திருக்கும். இருந்தாலும் அந்த டென்ட்ல வேற ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கும்போது ஒரு கத்தி ஒன்று கிடைக்குது. கூடவே ஒரு லைட்டும் கிடைச்சிருந்திருக்கு. பிளஸ் ஒரு பர்ஸ்ல வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்குமா, அதை வச்சு இவன் தான் இறந்து போயிருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது இல்ல அவன் கிடையாது, ஸோ இவன் வேற ஒருத்தன், இவன் தான் தப்பிச்சு போயிருந்திருக்கணும். தப்பிச்சு எங்கடா போனீங்கிற மாதிரி இந்த ஆள் என்ன கத்திக்கிட்டு இருப்பானா. ஸோ இப்போ அதுவே அந்த தப்பிச்சு போன 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்க தப்பிச்செல்லாம் போகல, சும்மா காட்டுக்குள்ள ஒரு வாக்கிங்கை போட்டு வருவோங்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஆளுக்கு அங்க ஏதோ ஒன்று வர மாதிரியான சத்தங்கிறதே கேட்கும். கொஞ்சம் உஷாரானவனும் லைட்டை வச்சுக்கிட்டு அங்கே ஏதாவது இருக்கா என்னன்னு தேடிட்டு இருக்கேன். அப்போ அவன் கூட உட்காந்துருக்க பொண்ணு, சும்மா ஏதோ ஒன்று பார்த்து பயந்துகிட்டு இருக்காது நானே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாளா. யாரோ இல்லை ஏதோ ஒன்று கிட்ட வர மாதிரி தெரியுதுன்ட்டு அந்த நபர் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவான். ஆனால் திருப்பி ஏதோ ஒன்று சத்தம் கேட்குதுன்னு ஆன் பண்ணா கூட உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணோட வாயிலே அந்த பண்ணி அதை கொம்ப கொண்டு வந்து இறக்கி இருந்திருக்கும். அவ்வளோதான். ஒன்ஸ் அந்த புள்ளைய காலி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த ஆளை டார்கெட் பண்ண ஆரம்பிக்க, நம்ம சாஷாவோட அப்பா இருக்கிறாருல, அவரும் எப்படி அந்த கேம்ப்ல இருந்து தப்பிச்ச 2 பேருமே காட்டுக்குள்ள கீது வந்திருப்பாங்களோன்னு அவங்கள தேடி பின்னாடி இவரும் வராரு. அப்படி வந்து பார்த்தா அந்த பையன் அந்த ஆளோட தலை வந்து அங்கே தனியாக கிடக்கும். ஆனால் அந்த ஒரு பொண்ணோட வாயில அந்த பண்ணி அதோட கொம்பை விட்டு கிழிச்சிருந்ததுல, ஸோ அவ இன்னும் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கிறாளா. ஓகே ஓகே கொஞ்சம் பொறுமையா இருமா, என் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வருவான், நம்ம இருந்து கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பண்ணி அந்த இடத்துக்கு வருது. அவர் வச்சிருந்திருக்க கன்ல தான் புல்லட் கிடையாதுல, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல இந்த இடத்துல இருந்து அந்த பண்ணியை வேற திசைக்கு அனுப்பணும்னு அவருக்கு இந்த காடு கொஞ்சம் நல்லா பழக்கப்பட்டது போல. ஸோ அவர் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிப்பாரு. அந்த பண்ணியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் எங்க ஆரம்பிச்சாரோ திருப்பி அதே இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல தான் அந்த பொண்ணுமே இருக்கிறா. சரி சரி புள்ள சீக்கிரம் எந்திரி, அந்த பண்ணியை நான் கொஞ்சம் திசை திருப்பி இருந்திருக்கேன், கிளம்பிடலாம் அப்படின்னு எழுப்புனா இல்ல, அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்துட்டா. அவரோட வயசை கம்பேர் பண்ணும்போது இப்போ இறந்து போனீங்க 4 பேருமே வந்து சின்ன பசங்க தான், லைக் லிட்டரலி குழந்தைங்க மாதிரி. இப்படி குழந்தைங்களா இறந்து கிடக்குறாங்களே அப்படின்னு அந்த இடத்துல லைட்டா அழுக ஆரம்பிப்பாரு. அப்போ அந்த பண்ணி வந்து அவரை முட்டி தூக்குது. ஆனா எஸ்கேப் ஆகல. ரேதர் அந்த கேம்ப்ல இருந்து எடுத்த கத்தியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு வா வா வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கும் போது அந்த பண்ணியும் அட்டாக் பண்ண வருது. அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இங்க ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது சரி சரி அப்படியே இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன, வாங்கல இந்த இடத்துல ஒரு உருளைக்கிழங்கு வயல் இருக்குது, கூடவே நீச்சல் போடுறதுக்கான இடமும் இருக்குது. ஸோ அதனால அப்படியே போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வருவோன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தவரும் ஃபர்ஸ்ட் பார்ல தான் போய் வண்டியை நிறுத்திட்டு சரக்கு வாங்குறதுக்காக வந்திருப்பாரா. இதே
அதே ஊரை சேர்ந்தவர் தானே. அதனால நம்ம ஹீரோவை அந்த சாஷாக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நெறைய சரக்கு வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு, எங்க மாமா போறேன்னு கேட்கும்போது, இந்த மாரி பசங்கலாம் வந்திருக்காங்க. கூட்டிட்டு போகலான்னு சொல்லும்போது, சரி அந்த வழியா தான் எங்க அப்பாவும், அவரோட ஃப்ரெண்டான அந்த தொப்பிக்காரனுமே சம்திங் ஏதோ வேட்டையாடுறங்கிற மாரி போயிருந்தாங்க. அவங்களுக்கு எது வழியில மீட் பண்ணீங்கன்னா, ஒழுங்கா சாப்பிட்டு போட்டுன்னு வீட்டுக்கு வர சொல்லியான்னு சொல்லக்குள்ள, சரி சொல்றேன்ட்டு அங்கருந்து கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் நீச்சல் அடிக்கலான்ட்டு இந்த மாரி இந்த ஒரு சின்ன குட்டை மாரி இருக்கும். ஏதோ தண்ணிலாம் தேங்கி இருக்குமா, அந்த இடத்துல ஹீரோவும் நம்ம ஹீரோவோட தங்கச்சி பையன் இருக்கிறான்ல, ஸோ அந்த பையன் கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல 2 பேரும். ரெஸ்லிங் மூவ்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவன் கூட ஃபன் பண்ணிட்டு ஓகே நீங்க எல்லாரும் டேட்ல சேஃபா இருங்க. சாஷாவோட அப்பா நேற்று நைட்டு குடிச்சிட்டு எங்கேயோ மட்டையாயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் எங்கேயாவது படுத்து கிடந்தாருன்னா போய் பொறுக்கிட்டு வரங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வருவான். ஜாலியா பாட்டெல்லாம் போட்டுட்டு அந்த பாட்டுக்கு இவனுமே கொடூரமா பாடிட்டுலாம் வந்துகிட்டு இருப்பானா. பயங்கரமான ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது டாப்புன்னு அந்த வண்டியை அப்படியே அந்த பண்ணி அடிச்சு நவுத்துது. ஸோ அந்த வண்டியை அந்த பண்ணி இடிச்சு அந்த சத்தங்கிறது இங்க இவங்களுக்குமே கேட்டிருந்திருக்கும். ஆனால் ஏதோ சம்திங் பிளாஸ்ட் ஆன மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருந்துருக்குமா. அதனால ப்ரூஸ் தான் முதல்ல போய் செக் பண்ணலான்னு இருக்கைக்குள்ள சரி இருங்க நானும் கூட வரேன்ட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவனுமே ப்ரூஸ் கூட போறானா. அதுவே வண்டியில் அடிபட்டிருந்த ஹீரோவுமே இன்னைக்கு இந்த பண்ணியை முடிச்சுட்டுறான் பாரு, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பயங்கர கான்ல சுத்தமாக பயமே இல்லை, இன்னைக்கு அதை கண்டிப்பாக முடிச்சிடறான் பாருன்னு ரைஃபிளில் புல்லட்ஸ்லாம் லோட் பண்ணிட்டு இருப்பான். இங்கே ப்ரூஸும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் என்னன்னா இந்த மாதிரி நான் உங்களோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்ல அதுக்குள்ள என்னடா அவசரங்கிற மாதிரி தான் ப்ரூஸோட ரியாக்ஷன் இருக்கும். என்ன ஒரு 7-8 மாசம் டேட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்குள்ள மேரேஜ் ஆங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் இல்ல எனக்கு என்னமோ இதுதான் கரெக்ட்னு தோணுது, நான் மேரேஜ் பண்ணலாம் தான் இருக்கிறேன்னு சொன்னான். அப்போ அந்த ப்ரூஸ் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவார், இந்த மாதிரி இங்க பாரு மேரேஜுங்கிறது வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு மேட்ரு, அது மட்டும் இல்லாம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஸ்டெப் டாட்டரா இருந்தாலுமே அவளுக்கு ஒரு உண்மையான ஒரு அப்பாவா இருக்கணுங்கிற மாதிரி நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், அது பெருசா பில்டப் ஆகிற மாதிரி தெரியல, இருந்தாலும் அவ என்ன ஒரு அப்பாவா நினைக்கிறாளோ இல்லையோ நான் அவளை ஒரு பொண்ணா தான் பார்க்குறேன். அதனால எங்கேயாவது நீ என் பொண்ணை பாதையிலேயே கழட்டி விட்டு போறது இல்லை இந்த மேரேஜ் விஷயங்களெல்லாம் வந்து பயங்கரமா மெஸ்அப் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உன்னை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு மிரட்டும் போது இவனுக்கு கோவம் வந்துருது. ஐயோ இப்போ நீ பண்ணதே 3ஆம் கல்யாணம் தானேன்னு சொல்லும் போது ப்ரூஸர் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. இருந்தாலும் ஒத்துக்கிறாரு, எஸ் 3ஆவது கல்யாணம் தான், அதனால தான் சொல்றேன், பட்டங்காட்டி தான் சொல்றேன், மேரேஜுங்கிறது பெர்மனண்டா இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ இருக்குன்னு. இப்போ மறுபடியும் சாஷாவோட பார்ல தான் காட்டுறாங்க. அங்க அந்த ட்ரில்லிங் கம்பெனியோட ஓனர் இருந்தார்ல, ஸோ அவரும் அங்கே தான் குடிக்க வந்திருக்காரு. கூடவே அந்த பார்ல இன்னொரு மொட்டையும் குடிக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனால் அந்த ஒரு மொட்டையுமே சாஷாவோட அப்பா இருக்கிறாருல, ஸோ அவரோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டு நேற்று ஈவினிங் போறதா சொன்னவர் இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்கணும், ஆனால் காலையில் வரல, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர சொல்லி நம்ம ஹீரோ கிட்டையுமே அவ இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. ஹீரோவும் வரல. ஸோ அதனால அந்த ட்ரில்லிங் கம்பெனி ஓனர் கிட்ட தலை நீ இந்த கடையை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போய் எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன்னு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே ப்ரூஸும் அந்த பாய் ஃப்ரெண்டும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி அந்த பெரிய பன்னிங்கிறது நிற்கும். ப்ரூஸ் அதை பார்க்கும்போது லைக் அது ஏதோ ஒரு ரெகுலரான ஒரு பன்னிங்கிற மாதிரி தான் அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். தோடா ஒரு பன்னி இவ்வளோ பெருசாலாம் இருக்குமா, எனக்குலாம் தெரியாதேங்கிற மாதிரி அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் பயந்துருவான். ப்ரூஸை கீழே தள்ளி விட்டா போதுண்டா சாமி நம்ம வேகமாக தெரிச்சு ஓட அடுத்த செகண்டே அந்த பன்னியுமே தலையோட ப்ரூஸை கடிச்சு அந்த இடத்துல போட்டு கொதற ஆரம்பிக்குது. கரெக்டான நேரத்தில் ஹீரோவும் கன் எடுத்துட்டு வந்திருப்பான். வந்துட்டு கன்னை வச்சு 2-3 தடவை ஃபயர் பண்ணாலும் அவ்வளோ பெரிய பாடியில் புல்லட்லாம் பெருசாக இந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமா வராங்கன்னு அந்த ப்ரூஸோட பொண்ணு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அலறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருப்பானா. அவன் அந்த அளவுக்கு பயந்து ஓடி வரதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு சிரிப்பு தான் வரும். பையன் எதையோ பார்த்து பயந்துட்டான் போல அலறி அடிச்சு வரான், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கிட்ட வந்தவனும் இந்த மாதிரி ஒரு பெரிய காட்டு பண்ணி ஒன்று இருக்கு, நம்ம உடனே இங்கிருந்து போகணும், இங்கிருந்து போய் ஆகணும் அப்படின்னு கத்திட்டே இருக்கேன். சரிடா போகலாம், ப்ரூஸ் எங்க அவர் எங்கடா போனாருன்னு கேட்டா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவானா. அவங்களால சுத்தமா நம்பவே முடியல. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல டாப்புன்னு உள்ள போந்து அந்த பாய் ஃப்ரெண்டையுமே அந்த பண்ணி அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போகுது. சரியான இடத்துல ஹீரோமே அங்க வந்திருப்பானா. சும்மா அதை பார்த்து நின்றுகிட்டு இருக்காதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாரையுமே இழுத்துட்டு போக அந்த குட்டையை தாண்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிறைய இந்த புல்வெளிகள்லாம் இருக்கும். அது வழியா தான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலையில கார்ல தானே வந்திருக்காங்க. ரோட்டு வழியா போனா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி தான் ஷார்ட் கட்டுக்கு
இருக்க இந்த ஒரு பாதையில போயிருக்காங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துல தான் அந்த பன்னியுமே இருக்கும். அதை பார்த்தோன்னேயுமே இன்னும் வேகமா அங்கிருந்து போக பாக்குறாங்க. ஆனா கால் தடுக்கி அந்த டெபியோட பையன் அங்க கீழே விழுக அவ்வளவுதான். அவங்களால முன்னாடி வந்து காப்பாற்றவும் முடியாது. அந்த பன்னி அப்படியே வந்து அவனை தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போக பையன் இழந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியாவது அம்மாவோட உசுரை காப்பாத்தி ஆகணும்னு அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவை கைத்தாங்கல்ல பிடிச்சி இழுத்து இருந்துட்டு இருப்பா. இல்லைன்னா விட்டா அவங்களும் செத்துருவாங்க போல. எப்படியோ வேகமா ஓடி வந்து அந்த இடத்துல காட்டுக்கு நடுவில் ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய் சேஃபா ஒழிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவுக்கு தான் கோவம் சுத்தமா குறையவே மாட்டேங்குது. இவ்வளோ பெருசா இருந்துக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஃபேமிலி இப்படி மொத்தமா இழந்துக்கிட்டு இருக்கிறோமேன்னு அவ்வளோ வருத்தம். ஸோ இப்போதைக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கொலை பண்ண காரணத்துக்காகவும் அதே நேரத்தில் இவங்க தப்பிக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக அந்த பன்னியை இவங்க போட்டு தள்ளி தான் ஆகணும். ஆனால் அவ்வளோ பெரிய பன்னி எப்படி போட்டு தள்ளுறது? எந்த ஒரு கன்னும் இல்லை, எந்த ஒரு வெப்பனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போதாத குறைக்கு அந்த பன்னி ஒரு நார்மலான காட்டு பன்னியே கிடையாது. அவ்வளோ பெரிய சைஸில் எந்த ஒரு பன்னியும் வளரவும் செய்யாது. என்ன பண்ணுறது, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியாம அதே இடத்துல கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் பெருசா வெளியில எந்த ஒரு சத்தமும் கேட்கல அப்படின்னு என்ஷூர் பண்ணிட்டு ஹீரோ தான் ஓகே நான் கதவு நீக்கி பாக்குறேன், அந்த பண்ணி இது பக்கத்துல எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் ஒரு கதவை நீக்குவாரு. ஆனா நீக்கின உடனே அது உள்ள வரக்காக ட்ரை பண்ணும். எஸ், அது அங்கதான் நிக்குது போல. அவ்வளவு க்ளோஸ்ல அந்த பண்ணியை பார்த்தோன்னே கையில வச்சிருந்திருக்க ஒரு கத்தி எடுத்து அதோட முகத்துல சரியான டேமேஜஸை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதனால பெருசா அவர் அட்டாக் பண்ணவும் முடியல. அவர் வச்சு கிளின்னு அதோட முகத்துல வந்து கிழிச்சு விட்டாரு. ஸோ இப்போ பயங்கரமான டேமேஜஸ் எல்லாம் ஏற்பட்ட காரணத்தால அந்த பன்னி ஓரளவுக்கு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிக்குது. பெருசா அட்டாக் பண்ணாம அதே இடத்துல பொறுமையா நிக்க இதுதான் கரெக்டான வாய்ப்புன்னு தன்னோட தங்கச்சி பொண்ணையுமே அங்கிருந்து போக சொல்லுவாரு. வாய்ப்பு கிடைச்சோன்னே அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள அங்கிருந்து எஸ்கேப் ஆக இப்போ இவர் சோலோவா அந்த காட்டு பன்னியை சமாளிக்க வேண்டியதா இருக்கும். இவரும் ஒரே ஒரு கத்தியை வச்சுட்டு அந்த பன்னியை போட்டு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்க அந்த பன்னியும் அதோட கொம்புகளெல்லாம் வச்சுட்டு இவரை குத்த ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல எல்லாம் அப்படியே குத்தி தூக்கி எரிய அவரோட வயிறுலாம் கிழிஞ்சு போலன்னு ரத்தம் வருது. எதையும் பொருட்படுத்தாம அவர் திருப்பி அட்டாக் பண்றதுக்காக போக இந்த தடவை அவர் அந்த ஷெட்டுக்குள்ள தள்ளி விட்டு அடிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக பாக்குது. முடிஞ்ச அளவுக்கு அது எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லி இவரும் திருப்பி கத்தியை வச்சு குத்திக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் பேக் அடிச்சோடனே அந்த ஷெட்ல ஒரு மண்வெட்டி ஒன்று இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன்னு வேகமா அட்டாக் பண்றதுக்கு வர அதை அவர் அப்படியே தள்ளி விட்டு அவரோட முதுகு மேல காலை ஏறி வைக்குது. அதுவே டெபியும் அவங்களோட பொண்ணும் தப்பிச்சு வந்திருப்பாங்கல்ல. ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்திருக்காங்க. இருந்தாலும் காடே பயங்கர இருட்டா இருக்கு. இவங்களுக்கு இந்த இடம் வேற சுத்தமா பழக்கமே கிடையாது. எந்த வழியா போறதுன்னு சுத்தமா தெரியல. அதனாலேயே கரடிகளுக்கெல்லாம் தீனா பிடிக்காது. அதே மாதிரி பன்னிகளும் தீ கிட்ட வராதோன்னு சொல்லி அந்த இடத்துல தீ மூட்டி அதுக்கு நடுவில் உட்காந்து வந்துருப்பாங்களாம். ஈவன் எங்கேயாவது அந்த பன்னிக்கு இது கிட்ட வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக தீ பந்த மாதிரியும் 2 பேர் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவங்க ரெடி பண்ண அடுத்த செகண்டே அந்த இடத்துல அந்த பன்னி வருது. ஹீரோ அந்த பன்னியை காலி பண்ணிட்டு காட்டுக்கு நடுவில் இப்படி தீ எறியறத பார்த்து நம்மளை தேடி அவன் தான் வருவான்னு இவங்க எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனா பன்னி தான் வந்திருக்கு. என்னதான் இவங்க தீப்பந்தத்தை வச்சிருந்தாலும் சுத்தி தீயெல்லாம் மூட்டி இருந்தாலுமே ஸ்டில் அந்த பண்ணி அதை பார்த்தெல்லாம் பயப்படுற மாதிரியே இல்லை அவங்கள அட்டாக் பண்றதுக்காக. முக்கியமா டெபியோட பொண்ணு காலெல்லாம் வாயிலே மாட்டிடுது. அவ்வளவுதான், அவளை பிடிச்சி சாவடிக்க போகுதுன்னு பார்த்தா திடீர்னு எங்கேயோ இருந்து பறந்து வந்த ஒரு கார் அப்படியே அந்த பண்ணியை விட்டு தூக்கி எறியுது. காருக்குள்ள யாருறானா நம்ம சாஷாவா இருக்கும். அப்பா எங்க போனாருன்னு தெரியலன்னு தேடி வந்துருப்பாள்ல. ஸோ பண்ணியை பார்த்துன்னு விட்டு ஏத்திட்டான். நல்லா வேகமாவே கார்ல கொண்டு வந்து இடிச்ச காரணத்தால அதனால எந்திரிக்க முடியல. அதே இடத்துல படுத்த மாதிரி தான் கிடக்குது. நகுந்துகிட்டு தான் இருக்கு. இதுதான் நமக்கான வாய்ப்பு, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கார்ல இருக்கிற கன்னை எடுத்து டெபி இருக்கிறாள். ஸோ அவ தான் ஃபயர் பண்றான். புல்லட்டை வச்சு ஃபயர் பண்ணிடுறா. இருந்தாலும் 2வது புல்லட்டை ஷூட் பண்றதுக்கு பயங்கரமா பதறும் போது அதை அட்டாக் பண்ண வரும். கரெக்டா இவ்வளவு ஃபயர் பண்ண அவ்வளவுதான், அது காலின்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படியோ இவ்வளவு பெரிய பண்ணிய காலி பண்ணாலுமே ஸ்டில் இழப்புகள் ரொம்ப நிறைய இருக்குதுங்கிற மாதிரி அவங்க வருத்தப்படும் போது அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல டெபியோட பையன், அவனையுமே கூட்டிகிட்டு வரான். ஸோ 2 பேரும் உயிரோட தான் இருக்கிறாங்க. எப்படி தப்பிச்சிங்கன்னா டெபி கேட்கும்போது உயிரோட இருக்கிறதே பெருசு, இதுல எப்படி உயிரோட இருக்கிறோம்லாம் கேள்வி தேவையா, கிளம்பலாம் அப்படின்னு கார் எடுத்துட்டு அங்கிருந்து போகிறாங்களா. ஆனா இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறம் உயிர் தப்பிச்சது நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது. ஈவன் புல்லட் அடி வாங்கி அந்த பண்ணியும் உயிர் தப்பிச்சுருக்குங்கிற மாதிரி காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன படம் தான், முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பியா கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை இல்ல இதை விட பெட்டரான படங்கள் இன்னும் நிறைய சேனல்ல இருக்கு. பிளஸ் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.